ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கடல் நீர் ஏன் உப்புத்தன்மையுடையதாக இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். இதை பார்க்குறதுக்கு முன்னால் கடல் எப்படி உருவாகுதுன்னு பார்த்துடலாம். அதாவது பல கோடி வருஷங்களுக்கு முன்னால் நம்ம பூமி உருவாகுது. இந்த பூமி உருவானதுக்கப்புறம் அங்கே மழை பெய்யுது. இந்த மழை நீரெல்லாம் ஒரு இடத்துல போய் சேர்ந்து கடலாக மாறுது. இப்படி தான் கடல் உருவாகுது. அப்போது இந்த மழை நீரை பார்க்கும்போது நமக்கு மழை நீர் ஃப்ரெஷ் வாட்டராக தான் இருக்குது. அதில் எந்தவித உப்புத்தன்மையும் நமக்கு தெரியலை. ஆனால் இந்த கடல் நீரை மட்டும் இவ்வளோ உப்பு தன்மையாக இருக்குது, நம்மளால் வாயில் கூட வைக்க முடியலை, அவ்வளோத்துக்கு உப்பு தன்மை உடையதாக இருக்குது. அது எப்படி மாறுச்சு? இப்போ இந்த டவுட் எல்லாருக்குமே வரும். இதுக்கான ரீசனை தான் பார்க்க போகிறோம். அதாவது மழை பெய்யும் போது மேலேருந்து வரும்போது அது ஃப்ரெஷ் வாட்டராக தான் வருது. அது கீழே வரும்போது நம்மளோட அட்மாஸ்பியரில் உள்ள நிறைய கேஸஸ், எக்ஸாம்பிள் CO2, NO2, SO2 இந்த மாதிரி கேஸஸ் கூட சேர்ந்து வினை புரிஞ்சு அது அமிலத்தன்மை உடையதாக மாறுது. இந்த அமிலத்தன்மை உடைய தண்ணி தான் நம்மளோட நிலத்தில் சேருது. இந்த நீர் ஆறுகள் வழியாக போய் கடலில் போய் சேருது. அப்போது நமக்கு தெரியும், ஆசிட் எப்போவுமே எதையுமே கரைக்கும் அப்படின்னு நமக்கு தெரியும். அப்போது இந்த அமிலத்தன்மையுடைய நீரும் ஆறுகள் வழியாக போகும்போது அது போகிற வழியில் நிறைய பாறைகள் இருக்கும். இந்த பாறைகளில் நிறைய மினரல்ஸ் இருக்கும். இந்த மினரல்ஸ் எல்லாம் அப்படியே கரைச்சி அப்படியே கடலுக்கு கொண்டு போயிடும். இப்போ கடலில் போய் சேர்ந்தாச்சு இந்த தண்ணி. இப்போ என்ன ஆகும்னா, அதாவது எல்லாருக்குமே தெரியும், அதாவது நிலத்தில் உள்ள தண்ணி எவாப்ரேட் ஆகி மேலே போய் அதுதான் திருப்பி மழையாக பெய்யும் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி நம்மளோட கடலில் உள்ள தண்ணியும் அப்புறம் எவாப்ரேட் ஆகும். அப்போ கடலில் உள்ள தண்ணி எவாப்ரேட் ஆகும்போது அதில் உள்ள அந்த தண்ணி மட்டும்தான் எவாப்ரேட் ஆகுமே தவிர அந்த மினரல்ஸ், அந்த உப்பு இது ஒன்றுமே ஆவியாகாது. இது அப்படியே கடல்லையே டெபாசிட் ஆயிரும். இப்படி ஒவ்வொரு தடவையும் இப்படி தான் நடந்துக்கிட்டே இருக்கும். இப்படி ஒவ்வொரு தடவையும் நடக்க உப்பு இங்கே கடலில் டெபாசிட் ஆகிட்டே இருக்கும். இப்படி பல கோடி வருஷங்களாக இப்படி நடந்து தான் இன்றைக்கி இருக்கிற அளவுக்கு கடல் இவ்வளோ உப்புத்தன்மையாக மாறி இருக்கு. இன்னும் பல லட்சம் வருஷங்கள் தாண்டும் போது கடல் நீரோட உப்புத்தன்மை இன்னும் அதிகமாக மாறலாம். இது 1-2 நாளில் நடந்துடாதுங்க. இன்னும் பல லட்சம் வருஷம் தாண்டும் போது தான் இதில் நமக்கு இன்னும் அதிகரிக்கும். இதுதாங்க கடல் நீர் உப்புத்தன்மையாக இருக்கிறதுக்கு ரீசன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.